2.4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் வடக்க பார்த்த சைட்லேயே வடக்க பார்த்த மாதிரி மெயின் ரோடு வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுவும் வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் சரிங்க, வீட்டோட அருமையான பிளானிங்கும் வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனும் சரி, எந்த ஒரு குறையும் இல்லாமல் 3 BHK வீடு இப்படி கூட ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறவங்களுக்கு அந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. கம்மியான லேண்ட் ஏரியா இருந்தது போதும் 3 BHK வீடு இந்த அளவுக்கு கூட ஸ்பேசியஸாக கட்டலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறவங்களுக்கு இவங்க லைவாகவே நம்மளுக்கு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் போய் ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பில்டிங் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 27 அடி ரோடு பேசவோ 38 அடி நீளமாவோ கரெக்டாக 2.4 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை வந்து G+1 இன்னர் டைகர்ஸ் கொடுத்து டூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK விட 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர் ஒர்க் டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணி எலிவேஷனாக செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்க டைல்ஸ் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. நார்மல் என்ட்ரிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெக்கெட் கேட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 9க்கு 19. இந்த கார் பார்க்கிங் மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா கிளாசி பின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வாய் மூலைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியா கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியே நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வந்த மாதிரி குளிச்சுட்டு வர மாதிரி இங்கே நமக்கு அவுட்டர் பாத்ரூம் ரொம்ப ப்ரொஃபஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நிலவு சுற்றியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிளம்பி வந்து 2x4 ஐக்ளோசி வெட்டிபட் டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா நிறைய யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதில் எல்லா கூட பேக்ரவுண்டில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி சீலிங் ஃபேனோட நிறைய ஸ்பாட்டோட ஃபால் சீலிங் வந்து செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஈச் சைடில் அமைஞ்சிக்கிற வாலில் வந்து ஃப்ரண்ட் சைடில் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னிமூலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நமக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு நல்லா டோரில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு கிரானைட் மட்டும் ஃபிட் பண்ணி 3 வாலுக்கும் பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட க்யூட்டான சின்னதாக அமைஞ்சிக்கிற கிச்சன் ஏரியா அளவு 16க்கு 8. நல்லா ஓப்பன் கிச்சன் கொடுத்தனால நம்மளுக்கு வந்து டைனிங் ஹாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேஸ் யூனிட்டில் நமக்கு வந்து ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா சாண்டில் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் பண்ணி லேஃப்ட் சைடில் ஃபுல்லாக நமக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பேர் யூபிஎஸோட நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட தென்மேற்குக்கான அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2x4 ஐக்ளோசி வெட்டிபட் ஸ்லே பண்ணி டைல்ஸுக்கு மேட்சுக்காக 3 சைடு வாலும் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடு வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட் சைடில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4க்கு 8. இதில் சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப் க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக வாஷ் பேஷன் ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க.
இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட என்ன ஸ்டேர்கேஸ் ஏரியா, லிவிங் ஏரியாவுக்கு நார்த் சைட் வாலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்சி ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அளவு 10x16. இதிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நிறைய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட 2 பெட்ரூம் அண்ட் ஓப்பன் பால்கனி ஏரியா போகிறக்க இங்கே நம்மளுக்கு டோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16x10 அடின்னு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டி டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வால்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமோட சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தனும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தனும். அளவு 4x8. இதில் நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் எஸ்என் டைப் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருப்பாங்க. வால்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 16x8ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தூம். எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் கம்பத்தூம் அளவு பார்த்தீங்கன்னா 4x8. இதிலும் நம்மளுக்கு எல்லா பாத்ரூமில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. இதை பார்க்க பார்த்தீங்கன்னா வால்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூ டர்ன் பண்ணோம்னா வீட்டோட டெரஸ் அண்ட் பால்கனி ஏரியா போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட சின்ன பால்கனி ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டோட மேலே டெரஸ் போகிறதுக்கு இங்கே நமக்கு லேடர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கூலும் டைல் வந்து எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு இந்த இடத்துல நம்ம கார்னரில் வந்து இங்கே வந்து அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏரியா டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் நம்மளுக்கு சின்னதாக வந்து பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல், துணி காய போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீட்டுக்கு 2 வழியில் வரலாங்க. துடிலூர்லேருந்து வரலாம், எப்படின்னா வடமதுரையிலிருந்து வரலாம். வடமதுரை டு பன்னிமலை போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 79 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.